ஹாய், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. பார்த்தீங்கன்னா நாளைக்கு சந்திர கிரகணம் நிகழப்போகிறது. ஓகேங்களா? எல்லாருமே அது வந்து ஒரு ஒரு விஷயமாக வந்து எல்லாரும் ஒரு பேசும் பொருளாக கூட இருக்கும். இப்போ இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன? அந்த கிரகணம் அப்படிங்கிறது ஏன் நிகழ்கிறது? அது ஏன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிகழாம அப்பப்போ நிகழ்கிறது? அப்போ சந்திர கிரகணத்தினால வந்து என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது? அப்புறம் சந்திர கிரகணத்திற்கும் சூரிய கிரகணத்திற்கும் என்ன வித்தியாசம்? சந்திர கிரகணம் வந்து ஏன் பௌர்ணமி நாள் நடைபெறுகிறது? ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு தகவலாக நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நார்மல் பீப்புளும் காமன் மேன் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அறிவியல் பூர்வமான பகுத்தறிவான ஒரு சில விஷயங்கள் தான். ஓகேங்களா? சந்திர கிரகணம் அப்படின்னா ஒரு இறைவனுடைய அருளால் நடக்கிறது, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அது தவறு கிடையாது. ஆனா இது ஒரு இயற்கையின் நிகழ்வு. ஓகேங்களா? இது வந்து புவியியல் ரீதியாக இப்படி வந்து, அதாவது சூரியனுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் பொழுது சந்திர கிரகணம் அப்படி சொல்றோம். இதை வந்து நம்ம சொல்லும் பொழுது நிறைய கன்ஃபியூஷன் வரும். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த ரெண்டுமே சொல்லும் போது நிறைய குழப்பங்கள் வரும். அதனால நம்ம ஒரு பிக்சர், ஓகே, ஒரு சில டயக்ராமேட்டிக்கா நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணும்போது, ஒரு படம் மூலமா அதை விளக்கும் பொழுது, படம் பார்த்து கதை சொல்ற மாதிரி படம் மூலமா அதை விளக்கும் பொழுது நமக்கு அது ஈஸியா புரிய வரும். அப்போ ஓஹோ, இதுதான் சந்திர கிரகணம், இதுதான் சூரிய கிரகணம் அப்படின்னு தெரிய வரும். லாஸ்டா ஃபைனலா சூரிய கிரகணத்திற்கும் சந்திர கிரகணத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நம்ம கடைசி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சந்திர கிரகணம். அப்ப சந்திர கிரகணம் பார்க்கும்போது நீங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்ணும்போது லூனார் எக்லிப்ஸ் சர்ச் பண்ணும்போது எப்பவுமே நிலவு வந்து அப்படியே ஒரு ரெட்டிஷா தெரிய வரும். ஓகேங்களா? அது ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன் வந்து சந்திரகிரகண டைம்ல வந்து நிலா வந்து சிவப்பு கலர்ல ஒரு ஆரஞ்சிஸ் கலர்ல ஏன் தோற்றம் அளிக்கிறது அதையும் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த இமேஜ் வர மாதிரி ரொம்ப ஆரஞ்சாலாம் வராது. இது ஒரு எடிட் பண்ண ஒரு இமேஜ் தான். ஆனா ரொம்ப ஆரஞ்சா வராது. ஒரு சில நாடுகள்ல நல்லா ஆரஞ்சா தெரியும். ஆனா ஒரு சில நாடுகள்ல ஓரளவுக்கு சிவப்பு ஒளி படுற மாதிரி தெரியுமே தவிர ரொம்ப ஆரஞ்சு ஸ்டிக்கா இது மாதிரி இருக்க முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, அடுத்து பார்க்கறது நம்ம சந்திரன் பற்றிய தகவல்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அப்போ சந்திரனை பற்றிய தகவல்கள் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சம் பேசிக் கான்செப்டை பார்த்துக்கணும். ஓகே, சூரியன், சந்திரன், அப்புறம் நிலவு. ஓகே, மூன், சந்திரன் இருக்குது. ஓகேங்களா? அப்போ சூரியன் சுத்தவே இல்லை. சூரியனை சுத்தி தான் வந்து நம்மளுடைய பூமி சுத்தி வருது. ஓகேங்களா? பூமியை சுத்தி சந்திரன் சுத்தி வருது. ஓகே, இந்த நிகழ்வை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது நல்லா வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நீள்வட்ட பாதையில சுத்துது. ஓகேங்களா? அப்போ பேசிக்கா ஒரு சந்திரன் பூமியை சுற்றி வர 1 மாதம் ஆகும் அப்படி சொல்றாங்க, ஒரு ஆவரேஜ். ஓகே, சுழற்சியை முடிக்க, அதாவது மொத்த சுழற்சியை முடிப்பதற்கு 27 நாட்கள் ஆகும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனால் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை, ஓகே, இதுல மட்டும் சின்ன பிழை இருக்கிறது. அமாவாசையிலிருந்து, ஓகேங்களா, அமாவாசையிலிருந்து பௌர்ணமியாக மாறுவதற்கு, ஓகேங்களா, சாரி அமாவாசையிலிருந்து ஒரு அமாவாசை, ஓகே, ஒரு அமாவாசையை உருவாகிட்டு திருப்பியும் அதே ரவுண்ட் அமாவாசை வர வரைக்கும் 29.5 நாட்கள் மொத்தம் ஆகுது. ஞாபகம், ஓகேங்களா? அப்போ ஒரு தடவை அமாவாசை வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதே இடத்துக்கு திருப்பி வந்து அமாவாசை மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சுழற்சியாக நம்ம 29.5 நாட்கள். இதுதான் நம்ம ஒரு மாசமா தோராயமா நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நிகழ்வு எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபுல் மூன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம். நியூ மூன் அப்படின்னா அமாவாசை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ ஒரு மாதத்துல ஃபர்ஸ்ட் சூரியன், இது சூரியன், ஓகேங்களா, சன், சூரியன், அதுக்கு நடுவுல சந்திரன், அப்புறம் பூமி, இப்படி இந்த சேஃப்ல இருந்ததுன்னா அது அமாவாசை. ஓகேங்களா? நமக்கு வந்து வெளிச்சம் தெரியாது. அதுக்கு முன்னாடி சந்திரனுடைய பேசிக்கான ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா சந்திரன் வந்து தானாக ஒளியை உமிழக்கூடிய தன்மை கிடையாது. அது தானாக வெளிச்சத்தை தரக்கூடிய தன்மை அதுக்கு கிடையவே கிடையாது. அப்ப எப்படி சார் சந்திரன்ல இருந்து ஒளி கிடைக்குது அப்படின்னா, அது எப்படி பிரகாசமா தெரியுது அப்படின்னா, சூரியனுடைய வெளிச்சம் பிரதிபலிச்சுதான் சந்திரனுக்கு ஒளியே கிடைக்குது. அது வெளிச்சமாகவும் தெரிய வருது. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அது தானாக ஒளிரக்கூடிய பொருள் கிடையாது. சூரியனுடைய ஒளிப்பட்டு தான் பிரதிபலிக்கிறது. ஓகே, அப்போ இந்த இடத்துல பூமி, இங்க சூரியன், அதுக்கு நடுவுல சந்திரன் வரும் பொழுது அது வந்து சந்திரனுடைய வெளிச்சமே தெரியாது. ஓகேங்களா? அதோட சந்திரனுக்கு பின்னாடிதான் சூரிய வெளிச்சம் படுறதுனால இந்த இடத்துல பிரதிபலிக்காது. அப்ப அமாவாசை தெரியுது. அதே சந்திரன் சுத்தி வந்து திருப்பி இந்த இடத்துல இருக்கும்போது ஃபுல்லா இந்தியாவை நோக்கி ஃபோக்கஸ், அதாவது உலகத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும்போது ஃபுல் வெளிச்சமும் அந்த சூரியன் மேல சந்திரன் மேல பட்டதுனால ஃபுல்லா பிரதிபலிக்கும் போது அது நமக்கு முழு பௌர்ணமியா தெரிய வருகிறது. ஓகேங்களா? அதுதான் இங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்க இருந்து இங்க வரும்பொழுது வளர்பிறையாகவும், இங்கிருந்து இப்படி போகும்போது தேய்பிறையாகவும் சொல்றாங்க. அதுதான் நம்ம வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது வளர்பிறை, அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வருது. ஓகேங்களா? அப்போ இந்த அமாவாசையிலிருந்து
பௌர்ணமி வந்து திருப்பி அமாவாசை அடைவதற்கு தான் இந்த நாட்கள். ஓகேவா? இந்த பிழையை மட்டும் மாத்திக்கணும். ஓகேவா? பௌர்ணமியிலிருந்து கிடையாது, அமாவாசையிலிருந்து அமாவாசைக்கு மாறுவதற்கு 29.5 நாட்கள். நான் இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் நான் வச்சிருக்கிறேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிழையை சரி செய்து நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ரைட். ஓகே, அப்ப இதுதான் வந்து மொத்தம் சந்திரனை பற்றி சொல்லக்கூடியது. முக்கியமான தகவல், சந்திரன் தானாக ஒளியை தரக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. ஓகே, அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்க அப்படின்னா, இப்போ இதுதான் சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க, சன். ஓகே, சன்னை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு நீள்வட்ட பாதையில பூமி சுத்திட்டு வருது. ஓகேங்களா? ஆனா அந்த ஆர்பிட், ஓகே, சுற்றுவட்ட பாதை சொல்லுவோம், அந்த ஆர்பிட் வந்து ஒரே ஆர்பிட் தான், அது மாறி மாறி வராது. ஓகேங்களா? மேல கீழே இறங்கி வராது. ஆனா பூமியை சுத்தி சந்திரன் சுத்தும் பொழுது அது மேல கீழே மாறி மாறி இறங்கி வரும். அதுதான் பாருங்க, இந்த லைன் போட்டிருக்கேன்னா இப்படி ஒரு லைன் ஒரு சுத்து வட்டும், அப்புறம் வேற இன்னொரு லைன் சுத்தும், இந்த லைன்ல சுத்தும். இந்த மாதிரி அதோடைய நீள்வட்ட பாதையை மேலும் கீழுமாக மாத்தி மாத்தி இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் வந்து வருஷத்துல வந்து அடிக்கடி ஏன் பௌர்ணமி நடக்கும்போது எல்லாமே ஏன் வந்து சந்திர கிரகணம் நடக்க மாட்டேங்குது. இதுதான் ஒரு காரணம். ஓகே, அந்த நீள்வட்ட பாதை மேலும் கீழுமாக இறங்கி இருக்கு. ஒரு சில டைம் இந்த நீள்வட்ட பாதையில இருக்கும், ஒரு சில டைம் இந்த நீள்வட்ட பாதை, ஒரு சில டைம் இந்த நீள்வட்ட பாதை, ஒரு சில டைம் இந்த நீள்வட்ட பாதை, இப்படி மாறி மாறி வர்றதுனாலதான் நமக்கு இந்த சந்திர கிரகணத்துல ஒரு சில வேறுபாடு நடைபெறுகிறது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் பாக்குறதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்பதான் ரீசெண்டா போனது, லாஸ்ட் மந்த் தான் சூரிய கிரகணம் நடந்து போனது. அது என்ன நிகழ்வு பாருங்க, சூரியன், சன். ஓகேங்களா? இது எர்த், இது மூன். ஓகேங்களா? இது மூன். அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரும் பொழுது உருவாகக்கூடியதுதான் சூரிய கிரகணம், சோலார் ஈக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் வரும் பொழுது உருவாகக்கூடியதுதான் சூரிய கிரகணம். அதனாலதான் எப்படி தெரியும்னா, சூரியனை இப்படிதான், சூரியன் வட்டமா இருக்கும், அதுல அதோடைய மொத்த ஒளிய வந்து ஒரு ஒரு உருண்டையான ஒரு விஷயம் வந்து மறைக்கிற மாதிரி தெரியும். அதனாலதான் இந்த நிலா தான், இந்த சந்திரன் தான் அதை மறைக்குது. ஆனா சந்திரனோட ஒளி நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா பின்னாடி மட்டும் தான் லைட் தெரியும், எங்க இருந்து லைட் தெரியாது. அதான் இந்த இடத்துல இருட்டா இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? அப்போ இந்த மாதிரி உருவாகக்கூடியதான் சூரிய கிரகணம். ஓகே, அப்போ சூரிய கிரகணம் கொஸ்டின் வைஸ் பார்க்கும்போது சூரியனுக்கும் நம்மளுடைய எர்த்துக்கும் நடுவுல வரக்கூடிய நிலா அது வந்தாதான் என்ன ஆகுது அப்படின்னா சூரிய கிரகணம். அதே இது சந்திர கிரகணம் அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வரும். ஓகேங்களா? அப்படி வந்தாதான் அத சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க, லூனார் ஈக்லிப்ஸ் அப்படி சொல்றாங்க. புரிஞ்சுதா? இப்ப ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? எதுக்கு நடுவில் இருக்கு பாருங்க. சூரியன் அதே இடத்துல இருக்கும், ஏன்னா சூரியன் வந்து சுத்தாது, அது ஒரே இடத்துல இருக்கும். ஆனா பூமி சூரியனை சுத்திட்டு வருது, பூமியை சுத்தி சந்திரனை சுத்திட்டு வருது. ஓகே, அப்ப ரெண்டுமே சேர்த்து சூரியனை சுத்துது. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரே டைம்ல பாருங்க, ரெண்டு இருக்க வித்தியாசம் புரியும். இதுக்கு இங்க சைடு வந்தா அது பேர் சூரிய கிரகணம், அதே இது இந்த மூணு வந்து இந்த சைடு வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் சந்திர கிரகணம். ஓகேவா? இது தெரிஞ்சிடுச்சா? ஓகே, இந்த சந்திர கிரகணத்திலே வந்து நிறைய டைப் சொல்லுவாங்க. ஓகே, சந்திர கிரகணத்திலேயே வந்து நிறைய வகைகள் வரும். ஓகே, முழு சந்திர கிரகணம், அப்புறம் வந்து பகுதி அளவு, அப்புறம் வந்து பினுமரல் அப்படி சொல்லிட்டு நிறைய நேம் எல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து சந்திர கிரகணத்தோடைய ஒரு சில வடிவங்களா சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முழு சந்திர கிரகணம் இந்த மாதிரி வந்து மறைஞ்சு கூட காணப்படும். ஓகே, இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, சந்திர கிரகணத்தின் வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பாத்துக்கோங்க, இது சூரியன், இது பூமி, அதோட வெளிச்சம் இங்க ஃபுல்லா படுது. ஓகேங்களா? அதோட வெளிச்சம் இங்க ஃபுல்லா படும் போது இங்கெல்லாம் இருட்டா இருக்கும் போது இது நமக்கு நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? அதே சந்திரன் இப்படி சுத்தி வரும். ஓகேங்களா? இந்த நீள்வட்ட பாதையில அப்படியே சுத்தி வரும். ஓகேங்களா? அப்போ இங்கெல்லாம் வரும்போது, இங்கதான் இருக்கும்போது அமாவாசை தான் இருக்கும். ஓகே, வெளிச்சம் ஒழுங்கா தெரியாது. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா வளர்பிறை அப்படியே கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல வரும் பொழுது அது மேபி பூமிக்கு நேரா இருந்ததுன்னா, ஓகே, பூமிக்கு நேர்கோட்டுல கரெக்டா ஸ்ட்ரைட் லைன்ல இருந்ததுன்னா அது ஒரு வகையான சந்திர கிரகணம். அதே மூன் இந்த இடத்துல கரெக்டா இருந்ததுன்னா அது ஒரு வகையான சந்திர கிரகணம். அதுதான் இங்க நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? பாருங்க, இந்த உம்ரா, இது ஒரு உம்ரா, இந்த இடத்துல கரெக்டா வந்துட்டுனா அதுதான் வந்து முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அது நமக்கு நடக்க போகிறது. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல இருந்ததுன்னா அது பகுதி அளவு, பெனும்பரல் அந்த மாதிரி பேரெல்லாம் மாறுபடும். இப்படி இந்த சேஃப்ல இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு சந்திர கிரகணம் நடைபெறும் பொழுது இந்த சேஃப்ல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அதே இது இந்த இடத்துல கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட்ல வரும்போது கொஞ்சம் ரெட்டிஷாவும் இருக்கும், ஒரு சிவப்பு கலர்ல தோற்றத்துல இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து இந்த நேம் சொல்றோம், முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பாருங்க, இதுதான் வந்து டோட்டல் டைப், டோட்டல், பார்ஷியல், பெனும்பரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டோட்டல் சந்திர கிரகணம் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும். ஓகேவா?
பார்ஷியல் பகுதி அளவு சொல்லும் போது ஒரு மாதிரியா வந்து தேய்பிரையில ஒரு பாதி, ஓகே, பாதி அளவு தெரியற மாதிரி இருக்கும். அதே பெணும்புறா அப்படி சொல்லும் போது ஒரு மாதிரியா ஒரு சேஃப்ல இருக்கும். ஓகேங்களா, ஒரு பகுதி அளவு இங்கேயும் பகுதி அளவு அங்கேயும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த இதை வந்து தமிழ்ல நான் பிரிண்டா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, கொஞ்சம் தெளிவா இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, சந்திரனின் முழு கிரகணத்தில், அதாவது முழு சந்திர கிரகணத்தில் பூமியின் நிழலின் உள்பகுதி ஆம்ப்ரா எனப்படும். நான் சொன்ன ஆம்ப்ரா அப்படி சொன்னா சென்டர் பாயிண்ட் சொல்லிடுறேன். ஆம்ப்ரா அப்படின்னா இந்த பகுதி என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடம். ஓகேங்களா, இமேஜ்ல பாத்துக்கோங்க, இந்த இடம் கரெக்டா இந்த இடத்துல வந்து நின்றுனா அதுக்கு பேர் தான் முழு சந்திர கிரகணம். அதுதான் இப்ப நாங்க நிகழ்கிறது. ஓகேங்களா, பாருங்க, ஆம்ப்ரா எனப்படும் சந்திரனின் முகத்தில் விழுகிறது. ஓகேங்களா, கிரகணத்தின் நடுவில் முழு சந்திரனின் நிழல் உள்ளது. இது இரத்த சிவப்பு நிறத்தில் தோன்றும். ஓகே, ஏன் தோன்றுகிறது நான் சொல்லிட்டு லேட்டரா சொல்றேன். இதுதான் ஹெட்டிங். ஓகே, ஏன் தோன்றுகிறது நான் சொல்றேன். இதுதான் முழு சந்திரகிரகணம், இதுதான் நமக்கு நிகழப் போகிறது என்று சொல்றாங்க. ஓகேங்களா, ஆனா ஃபுல் ரெட்டிஷா தெரியாது. ஓகேங்களா, ரைட். அடுத்து, ஒரு பகுதி சந்திரகிரகணத்தில் ஆம்ப்ரா சந்திரனின் ஒரு பகுதியை மட்டுமே கடிக்கிறது அந்த சேஃப். ஓகே, ஒரு வெட்டின சேஃப் வருது சொன்னா அதுதான் வந்து ஒரு பகுதி சந்திரகிரகணம். இருண்ட கடியானது, அதாவது இருட்டா இருக்கக்கூடிய கடியானது பெரிதாக வளர்ந்து பின்வாங்குகிறது. மொத்த கட்டத்தை எட்டாது. இது முக்கியமான பாயிண்ட். ஒரு பகுதி சந்திரகிரகணம் வந்து மொத்தமா அந்த ஒரு கட்டத்தை எட்டாது. ஓகே, அடுத்து பாருங்க, பெணும்புரல் சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. அது பூமியின் மிகவும் பரவலான வெளிப்புற நிழல் மட்டுமே பெணும்புறா சந்திரனின் முகத்தில் விழுகிறது. இந்த மூன்றாவது வகையான சந்திர கிரகணம் சந்திரனின் முழு அல்லது பகுதி கிரகணத்தை காட்டிலும் மிகவும் நுட்பமானது, பார்ப்பது மிகவும் கடினமானது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படி பாத்தீங்கன்னா, இது எப்பவாவது ரேரா தான் நடக்கும், அடிக்கடி நிகழாது. இந்த ரெண்டு நிகழ்வு தான் அடிக்கடி நிகழும். ஓகேங்களா, நிறைய பேர் இந்த நிகழ்வை பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி சந்திரகிரகணம் வரும்போது நிறைய தடவை இந்த நிகழ்வு வந்திருக்கும். இதுவும் ஓரளவுக்கு அடிக்கடி நடக்கும். ஆனா இது வந்து ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா, இது நிகழ்வு அதுதான் நான் இமேஜ் காமிச்சிருந்தேன், பெணும்புரல் சந்திரகிரகணம் அப்படி. ஓகேவா, அப்போ சந்திரகிரகணத்துல மொத்தம் 3 வகை இருக்குது. முழு, ஒரு பகுதி, பெணும்புரல் வகை அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3த்துக்குமே நம்ம இமேஜ் கூட பார்த்தோம். ஓகேங்களா, இந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், ஏன் சந்திரன் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது? ஓகே, சந்திர கிரகணத்தின் பொழுது ஏன் வந்து நிலவு வந்து ஒரு மாதிரி சிவப்பு நிறத்துல காட்சியளிக்கிறது? அது எல்லா இடத்துலயும் காட்சியளிக்காது, நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஏன் காட்சியளிக்கிறது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, இந்த சேஃப் தான். ஓகேவா, ரொம்ப ரெட்டிஷா இருக்காது. பாருங்க, சந்திரன். ஓகே, இது வந்து நம்மளுடைய பூமி. இப்போ வந்து நம்ம சந்திரன்ல இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சந்திரன்ல இருந்து பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய மொத்த ஒளியையும் பார்த்துட்டீங்கன்னா பூமி மறைச்சிடும். நல்லா பாருங்க, இப்போ நம்ம சந்திரன்ல இருந்து இப்படி இருக்கிறோம், சந்திரன்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரன்ல இருந்து இதான் சந்திரன். இதுல இருந்து பார்க்கும்போது பூமி அந்த சூரியனோட ஒளியை முழுவதுமாக மறைத்து விட்டது. ஓகே, பூமி அந்த சூரியனோட ஒளி முழுவதுமாக மறைத்து விட்டது. அதோடைய விளிம்புகள்ல இருந்து மட்டும் சூரியனுடைய கதிர்கள் வரும் பொழுது அது நம்ம பூமியுடைய வளிமண்டலம், ஓகே, அட்மாஸ்பியர்ல பட்டு அது ஒரு சில நிறங்களாக மாறி சிவப்பு கலராக இங்க நமக்கு தெரிய வருது. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அங்க இருந்து சாதாரண சூரிய கதிர்கள் தான் வருகிறது. அந்த கதிர் நம்மளுடைய அட்மாஸ்பியர், நம்மளுடைய வளிமண்டலம் இருக்குல்ல, அதன் மூலமா அதில் பட்டதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திரன் ஒரு சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. ஓகேங்களா, அது சிவப்பு நிறமாக மாறுகிறது. இது அமோனிய சக்தி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சிவப்பு நிறமாக நமக்கு காட்சியளிக்கிறது. ஓகேங்களா, இதுதான் வந்து சந்திரன் ஒரு சிவப்பு நிறமாக காட்சியளிப்பதற்கு மிக முக்கியமான காரணம். இதுலயே நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, புரியாதவங்க, சொல்லும் போது புரியாதவங்க இதை ரீட் பண்ணி கூட தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முழு சந்திர கிரகணத்தின் காரணமாக சந்திரனும் சிவப்பு நிறத்தில் தோன்றும். முக்கியமானது. ஓகேங்களா, ஏனென்றால் பூமி சூரியனிடமிருந்து வரும் ஒளியை சந்திரனை அடைவதை தடுக்கும். ஓகே, நல்லா நினைச்சுக்கோங்க, பூமி தான் தடுக்குது. நான் சொல்லியிருந்தேன்னா பூமி தடுக்கிறது. ஓகே, பூமியின் வளிமண்டல ஒளியை வடிகட்டுவதால் அது நமது கிரகத்தின் நிழலின் விளிம்பை மென்மையாக்கும். சந்திரனுக்கு ஆழமான ரோஜா ஒளியை கொடுக்கும். அதுதான் ஒரு மாதிரியான ஒரு சிவப்பு நிறம் ரோஜா ஒளியை நமக்கு சந்திரனுக்கு கொடுக்கிறது. இதுதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? ஏன் மாதம் 2 முறை கிரகணங்கள் நிகழ்வது? இதுதான் ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா சொல்லிட்டோம், சந்திர கிரகணம் பௌர்ணமி என்று நிகழ்கிறது. ஓகேங்களா, அப்படி பார்த்தோம்னா அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு மாசத்துல ஒரு அமாவாசை வந்துருது, ஒரு பௌர்ணமி வந்துருது. ஓகேங்களா, அதே இது ரொட்டேஷன் எடுத்து பார்க்கும்போது ஒரு 30 நாள் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 2 தடவை பௌர்ணமி வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஒரு பௌர்ணமி அடுத்து ஒரு 30 நாள்
கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 31 நாள் அடுத்த ஒரு பௌர்ணமி கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? அப்ப இந்த நிகழ்வு வரும் பொழுது ஏன் மாதம் 2 முறை வந்து ஏன் பௌர்ணமி சரி நம்மளோட சந்திர கிரகணம் நிகழ்வது இல்லை, அதுதான் கிரகணங்கள் நிகழ்வது இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அமாவாசை நடக்கும்போது சூரிய கிரகணம் நடக்குது. அப்ப அமாவாசையும் ஒரு மாசத்துக்கு 30 நாள் கணக்கு பண்ணா 2 அமாவாசை வருது. அந்த அமாவாசையில ஏன் கிரகணம் நிகழ்வதில்லை, பௌர்ணமியில ஏன் 2 சந்திர கிரகணம் நிகழ்வதில்லை? இதுதான் ஒரு கொஸ்டின். ஓகே, ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். இதுக்கு ஒரு பகுத்தறிவு தேவைப்படும். ஓகேங்களா? இதுதான் இந்த இமேஜ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண இமேஜ். ஓகேங்களா? அந்த நிலவு வந்து கரெக்டா அந்த நேர்கோட்டுல இந்த இடத்துல சந்திரன் வந்து நின்றுட்டுனா கண்டிப்பா சூரிய கிரகணம் நிகழுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நேர்கோட்டில இந்த இடத்துல கண்டிப்பா சந்திரன் வந்து இருந்துட்டுனா கண்டிப்பா சந்திர கிரகணம் நிகழும். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி நிற்பது ரேரஸ்ட் ரேர். ஓகே, எப்பவுமே நிற்பது கிடையாது. ஒரு ரெகுலர் பீரியாடிக் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்பப்போ அந்த எலிப்டிக் ஓகே அந்த நீர்வட்ட பாதை மாத்திக்கிட்டே இருக்கும் சந்திரன். அதனாலதான் இந்த மாதிரி சந்திரன் பௌர்ணமி என்றோ அமாவாசை என்றோ கிரகணங்கள் நிகழ்வது இல்லை. எப்பவுமே ரெகுலரா ரேரஸ்ட் ரேர் தான். இந்த பாயிண்ட்ல நிக்கணும் பாருங்க, நேர்கோட்டு பாதை, இதுதான் நேர்கோட்டு பாதை. அந்த பாதையில நின்னா மட்டும்தான் கிரகணம் நிகழும், இல்லைன்னா நிகழாது. ஓகேங்களா? அதுதான் ஏன் மாதம் இருமுறை கிரகணங்கள் நிகழ்வதில்லை காரணம். ஓகே, பாத்துக்கோங்க. பூமியை சுற்றியுள்ள சந்திரனின் சுற்றுவட்ட பாதையானது இந்த மாதிரி டாட்டட் லைனா வச்சிருக்கலாம், இதுக்கு பேர் தான் சுற்றுவட்ட பாதை. சுற்றுவட்ட பாதையானது சூரியனை சுற்றியுள்ள பூமியின் சுற்றுப்பாதையுடன் ஒப்பிடும் பொழுது சாய்ந்து உள்ளது. ஓகேங்களா? அது டில்டடா இருக்குதா, சாய்ந்து இருக்குதா, டில்டடா இருக்கு. இதனாலதான் ஒரு காரணம். ஒரு நேர்கோட்டு பாதையில இருந்தா மட்டும்தான் சந்திர கிரகணம் நிகழும். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம், இன்னொரு பாயிண்ட் இருக்குது, விளைவுகள் பாக்குறோம். சூரிய கிரகணத்திலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது? ஓகே, சந்திர கிரகணத்திற்கும் சூரிய கிரகணத்திற்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு அப்படி பார்க்கலாமா? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் செல்லும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட். ஓகே, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி செல்லும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். அடுத்து பாருங்க, சூரிய கிரகணத்தின் பொழுது சந்திரன் சில நிமிடங்களுக்கு சூரியனின் கதிர்களை ஓரளவு முழுமையாக மறைக்கிறது. ஓரளவு அது முழுமையாக மறைக்கும். ஓகேங்களா? எப்போ சூரிய கிரகணத்தின் பொழுது நான் சொன்னேன், சூரியன் எப்படி இருக்குன்னா நடுவுல நிலவு வந்து மறைக்கிற ஒரு தட்டு வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, சூரிய கிரகணத்தின் பொழுது சந்திரன் சில நிமிடங்களுக்கு சூரியனின் கதிர்களை ஓரளவு அல்லது முழுமையாக மறைக்கிறது. அந்த டைம்ல தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், அந்த சாப்பிடக்கூடாது, வெளியே போகக்கூடாது, அதை வெறும் கண்ணாலா பார்க்க கூடாது, இப்படிதான் சொல்றோம். ஓகேங்களா? அது உண்மைதான். ஓகே, அடுத்த பாயிண்ட் அதுதான். ஓகே, சூரிய கிரகணத்தை போல் அல்லாமல் உலகின் ஒப்பீட்டளவில் சிறிய பகுதியில் இருந்து மட்டுமே பார்க்க முடியும். ஓகேங்களா? சிறிய பகுதியில் மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் சந்திர கிரகணத்தை புவியின் இரவு பக்கத்தில் எங்கிருந்தும் பார்க்கலாம். ஓகேங்களா? சூரிய கிரகணத்தை வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சந்திர கிரகணத்தை எங்கெல்லாம் சந்திர கிரகணம் நிகழும் பொழுது நைட்டா இருக்குதோ அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, எல்லாருமே நைட் வேலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே சந்திர கிரகணத்தை தாராளமா பார்க்கலாம். ஆனா சூரிய கிரகணம் அப்படி கிடையாது. அதனாலதான் இந்த தடம் நடந்த சூரிய கிரகணம் இந்தியாவுக்கு அதிகமா தெரிவதில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அடுத்து, சூரிய கிரகணத்தை போல் அல்லாமல் சந்திர கிரகணங்கள் முழு நிலவை விட மங்கலாக இருப்பதால் கண் பாதுகாப்பு சிறப்பு முன்னெச்சரிக்கைகள் இல்லாமல் பார்ப்பது பாதுகாப்பானது. பாருங்க, சொல்லிட்டேன்னா சூரிய கிரகணத்தை வந்து முன்னெச்சரிக்கை இல்லாம அந்த கண்ணாடி தான் போட்டு பார்ப்பாங்க. அப்படிதான் வந்து சூரிய கிரகணத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கலன்னா கண் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு சொல்லுவாங்க. அது அறிவியல் ரீதியாக உண்மை. ஆனா சந்திர கிரகணத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே வேணாம். அதே கண்ணாடி திருப்பி எடுத்து போட்டு பார்க்காதீங்க. ஓகேங்களா? அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. சாதாரண கண்களாலே பார்க்கலாம், எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே, சூரிய கிரகணத்திற்கும் சந்திர கிரகணத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேங்களா? லாஸ்டா சந்திர கிரகணத்தின் விளைவுகள் என்ன? ஓகேங்களா? நிறைய பேர் வீட்டுல ரொம்ப ஆர்த்தோடாக்ஸா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சந்திர கிரகணத்தின் பொழுது இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இந்த வேலைகள் பண்ணக்கூடாது, ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், ஓகே, வீடை வந்து கிளீன் பண்ணாத நிறைய சொல்லுவோம். மேபி அது ஒரு பிலீஃப் தான். ஓகேங்களா? அது ஒரு நம்பிக்கையாக தான் நம்ம பார்க்கப்படுறோம். அதை நான் தப்பாவும் சொல்ல, அதை வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அது ஒரு நம்பிக்கை. ஆனா அறிவியல் ரீதியாக எதுவுமே பகுத்தறிவு அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது நிறைய ரிசர்ச் அதுக்குரிய எந்த ஒரு ஆதாரமே இல்லை. ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம ரிசர்ச் சம்பந்தமா இந்த வானியல் சம்பந்தமா யாருடைய ரிசர்ச் நம்ம அதிகமா பிலீவ் பண்றோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் தான் பாத்தீங்கன்னா நாசாவுடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் நம்ம அவங்களோட வெப்சைட்லயே இருந்து எடுத்து நம்ம தமிழாக்கம் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? என்ன பார்க்கலாமா? விளைவுகளை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணங்கள் மக்கள் மீது உடல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்தை ஆதரிக்க எந்த ஆதாரமும் இல்லை என்று நான் சொல்கிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்லுங்க, எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. அவங்களோட உடல் ரீதியாக நமக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ரிட்டன் எவிடன்ஸ் கூட கிடையாது. ஆனால் அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணணும். ஓகே, ஆனால்
கிரகணங்கள் ஆழ்ந்த உளவியல் விளைவுகளை உருவாக்க முடியும். ஓகேங்களா? சிந்தனை ரீதியாக நமக்கு வந்து உளவியல் ரீதியாக ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தலாம், ஆனா உடல் ரீதியாக ஏற்படுத்தலாம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, உளவியல் வேறு, உடலியல் வேறு. ஓகேங்களா? உளவியல் ரீதியாக உளவியல் விளைவுகளை உருவாக்க முடியும் என்பதை அது ஒப்புக்கொள்கிறது, நாசாவே ஒப்புக்கொள்கிறது. ஓகேவா? இது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைகள் மற்றும் அந்த நம்பிக்கைகளின் காரணமாக அவர்கள் எடுக்கும் செயல்களின் காரணமாக உடல் விளைவுகளுக்கு வழிவகுக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அது சார்ந்த ஒரு பிலீஃப் காரணமாக தான் உடல் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, முழு நிலவு சூரியனிடமிருந்து விலகி பூமியின் பக்கத்தின் நிழலில் செல்லும் பொழுது சந்திரகிரகணம் ஏற்படுகிறது. கிரகணங்கள் முழு நிலவின் ஒளியை தற்காலிகமாக மங்க செய்கிறது. ஓகேங்களா? அப்போ சந்திரகிரகணத்தின் பொழுது உடல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பு, எந்த ஒரு எவிடன்ஸுமே, நிரூபிக்கப்பட்ட எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. மேபி சாதாரண வேற ஏதாவது வந்திருக்கலாம், அது சந்திரகிரகணத்தால ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் எதுவுமே யாரே சொல்லியாச்சு, நாசா அமைப்பே சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஆனா நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் நமக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நம்மளால மாற்ற முடியாது, அதை நம்ம நம்பிடும். ஓகேங்களா? எனிவே, இதுதான் வந்து டோட்டலா இந்த சந்திர கிரகணத்தை பத்தி ஒரு சின்னதான ஒரு டீட்டெயில். இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த ஒரு சில நிகழ்வுகளையும், அறிவியல் ரீதியான நிகழ்வுகளையும், ஏதாவது முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இந்த சேனல்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த PDF டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.